ஆற்றுல மீனுக்கு இப்படி சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பாக எங்கள் ஜென்ரேஷன்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு அப்போ என்டர்டெயின்மெண்ட்டே ஆறு தான். இப்போ உள்ள மாதிரி மாலு, பீச் எல்லாம் அப்போ கிடையாது. ஆற்றுக்கு தான் கூட்டு போவாங்க. பாருங்கள் எப்படி சாப்பிடுதுங்கன்னு. நம்ம பிஸ்கட் கொடுத்தா அப்படியே எங்கே இருந்தாலும் சரி, இப்படி நம்ம கொடுத்த உடனே ஓடி வந்துடும். எல்லாம் ஒன்று போல் ஒரே இடத்துக்கு வந்துடும். இப்போல்லாம் மாலில் தான் ஸ்பான்னு சொல்லிட்டு அங்கே மீன் தொட்டியில் வச்சுட்டு அழுக்கு எடுக்குதுன்னு காலை உள்ளே வைக்கிறாங்க. எங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் குளிக்க போய் நின்ன உடனே போதும், தண்ணிக்குள்ளே இறங்குன உடனே எல்லா மீனும் வந்து நம்ம காலில் மசாஜ் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்போல்லாம் அது பணம் கொடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் வந்து முன்னாடி இருக்கும்போது லேசாக காலில் ஒரு புண்ணு வந்தால் போதும், உடனே என்ன பண்ணுவாங்க, ஆற்றுல குளிக்கவான்னு சொல்லி கொண்டு விட்டுருவாங்க. அந்த மீன் வந்து அந்த புண்ணை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிடும். க்ளீன் பண்ணோடனே புண்ணு தன்னால் ஆறிடும். இதுதான் எங்களோட ட்ரீட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்போல்லாம். அந்த மீனுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. காயத்தை ஆற்றக்கூடிய அந்த இது இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி எப்படி கையில் வந்து அழகாக கைக்கு மேலே வந்து ஏறி எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் இந்த ஜென்ரேஷன் இப்போவும் ஆறில் இருக்குது, எல்லா மீனும் இருக்குது. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் அதெல்லாம் இது பண்ணுறதில்ல, போகிறதுக்கு அவங்களுக்கு டைமும் இல்லை. அவங்க மாலு, பீச்சு அந்த லெவலில் போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் பக்கத்தில் ஆறு இருந்தால், உங்களுக்கு டைம் இருந்தால் உங்கள் குட்டீஸை கூப்பிட்டு போங்க. இதெல்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கூப்பிட்டு போய் காமிங்க. ஓகே, பாய்.